ஹலோ வீவர்ஸ், சிறகடிக்க ஆசைட்டோட எபிசோட். இந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ரோகிணி. ஆண்டி, இது மாதிரி என்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுக்குறேன், நீங்கள் இது வீட்டில் கொடுத்துருங்க இருக்குன்னு சொல்லிட்டுன்னுவாங்க. ஒன்று என்னம்மா ரோகிணி உங்களுக்கு எப்படின்றாங்க. இல்லை ஆண்டி, வீட்டில் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, என்னோட தாலியை வச்சுட்டு தான் நான் இதை வாங்கி கொடுத்தா அப்படின்ற மாதிரிலாம் போய் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க ஆண்டி, இது மாதிரி மாமாவும் வேலைக்கு போகிறது சொல்லிட்டு இருக்காங்க, அத்தையும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வீட்டில் இதனால பெரிய பிரச்சனை போயிட்டு வீட்டில் யாருமே சந்தோஷமா இல்லை. அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. பாவம் மீனாவும் அந்த பணத்தை திருடி இருக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒருத்தர் மேல பழிய போடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்காண்டி, அதனாலதான் சொல்றேன், இந்த பணத்தை இங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்கன்றாங்க. இப்படி ஒரு மருமகளை விஜயாக்கு நான் தேடி கொடுத்துருக்கேன்னு நினைக்கும் போது மனசுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குன்றாங்க. சரி ஆண்டி, கொடுத்துறீங்களான்றாங்க. கவலைப்படாதமா, கொடுத்துட்றேன். ஏன்னா இப்படியெல்லாம் ஒரு பொண்ணு கிடைக்க கண்டிப்பா விஜயா உண்மையாவே கொடுத்து வச்சிருக்கணும்ன்றாங்க. அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு ஒரு மருமகனி அப்படின்றாங்க. சரி ஆண்டி, நான் வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயா இருந்துட்டு பெரிய பிரச்சனையே பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி பணத்தை ரெடி பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்கப்புறமா எதுக்காகப்பா நீங்கள் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இது மாதிரி பரசுமாமா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க நீங்கன்றாங்க. டே, நான் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு, இப்போ எதுக்குப்பா நீங்கள் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, வேலைக்கெல்லாம் நீங்கள் எதுக்கும் போக வேண்டாம்ப்பான்றாங்க. இப்படியெல்லாம் பண்ணாதீங்கப்பா, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க. டே, இதில் போய் என்னடா கஷ்டம்ன்றாங்க. அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை சரியான்றாங்க. அப்பா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் வேணும்னு பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் வேலைக்கு போய் தான் அந்த காசை கொடுக்கணுன்றதெல்லாம் வேண்டாம்ப்பான்றாங்க. அதுக்கப்புறமா விஜயாவுக்கு பார்வதி கால் பண்ணுறாங்க. சொல்லு பார்வதி, இது மாதிரி பணம் இங்கே இருக்கு அப்படின்றாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கா? ஆமா விஜயான்றாங்க. சரி ஓகேன்றாங்க. என்னம்மா, இது மாதிரி பணம் அங்கே இருக்கா, பணத்தை அங்கே வச்சுட்டு மீனா தான் திருடிட்டான்ட்டு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணாங்கப்பான்றாங்க. ஏன் பார்லர் அம்மா கூட தான் அங்கே போனாங்க, பார்லர் அம்மா திருடி இருக்க மாட்டாங்கன்னு என்ன பண்ணிச்சோன்றாங்க. உடனே டே முத்து, என் பொண்டாட்டி எல்லாம் அப்படி இல்லைன்றாங்க. உடனே டே மனோஜ், உன் பொண்டாட்டி அப்படி இல்லைன்னு நீ சொல்ற, அப்போ மீனா இந்த தப்பு பண்ணல, அவளும் எதுவும் பண்ணல, நான் சொன்னதுல என்னடா தப்பு அப்படின்றாங்க. இப்போ மீனை திருடல, இப்போ இதுக்கு அம்மா என்ன சொல்ல போறாங்கன்ட்டு மாறி மாறி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே விஜயா இருந்துட்டு ஏதோ சொல்லிட்டேன்றாங்க. விஜயா, நீ ஒரு வார்த்தை விடுற, அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பேசணுன்றாங்க. அப்பா, இது மாதிரி அம்மா ரோகிணியே இல்லை ஸ்ருதியை சொல்லியிருந்தா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு வாங்க, நானும் சும்மா விட்டு இருக்க மாட்டேன், அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன். ரோகிணி ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க, ஆனால் மீனா அப்படி செய்யலை. ஏன்னா மீனாவுடைய குணம் அப்படின்றாங்க. மீனா கிட்ட பல முறை சொல்லியிருப்பேன், எதனா ஒன்றுனா பேசுன்ட்டு. டே, மீனாக்கு நேச்சுரலாக அதுதாண்டா வருதுன்ட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. இதுதான் மீனா. இங்கே பாரு விஜயா, மீனா ரொம்பவே நல்ல பொண்ணு சரியா, மேலும் மேலும் நீ மீனாவுடைய மனசை ரொம்ப காயப்படுத்திட்டு இருக்க. மீனாக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காது சரியா. மீனாக்கு அப்பா இல்லைனாலையும் அப்பா மாதிரி நான் இருக்க, மீனாக்கு நான் தான் இனி அப்பான்றாங்க. இனி மீனாவை ஏதாச்சும் நீ கஷ்டப்படுற மாதிரி சில விஷயங்களை பேசினாலும் சில விஷயங்களை பண்ணாலுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றாங்க. உடனே அந்த இடத்துல மீனா மாமா ரொம்ப நன்றி மாமான்னு காலில் விழுறாங்க. இங்கே பாருமா மீனா, எப்பவும் உனக்காக நான் இருப்பேன் சரியான்றாங்க. நீ எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கவலைப்படாத, யார் என்ன சொன்னாலுமே சரி, எப்பவும் உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கேட்கும் போது மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. விஜயா இருந்துட்டு ரொம்பவே கோபமாக இருக்காங்க. இந்த இடத்துல முத்து இருந்துட்டு இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும், இனி மீனாவை பற்றி என்ன பேசுனீங்க அவ்வளோதான்றாங்க. அப்புறமா மீனா கிட்ட மீனா, இந்த பணம் என்ன பண்ணலான்றாங்க. இங்கே இது ஒன்றுகளே செய்து வைக்கலாம், உங்களுக்கு ஏதாச்சும் செலவு இருந்துச்சுன்னு எடுத்துக்கோங்க, எனக்கு என்ன செலவு இருக்க போகுது, எனக்கு ஒரு செலவும் இல்லைன்றாங்க. எப்படியோங்க, என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, அந்த பழி போயிடுச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா நான் ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன்றாங்க மீனா. ஏன்னா நல்லவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் மீனான்றாங்க. நீ கவலையப்படாத சரியா, கண்டிப்பாக இனி எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிச்சிடலாம், நம்ம நல்லா இருக்க போகிறோம் மீனா அப்படின்ட்டு மீனாவை சமாதானமாக பேசிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.